Okay. Assalamu alaikum and good evening everyone. ரைட் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ஒர்க் ஷாப் எல்லாரும் ஆசையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒர்க் ஷாப் ஒன்றில் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படிக்க போகிறோம். மிக முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக வந்து நாங்கள் சொல்லித்தர போகிறோம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆல் ரைட். ஓகே, இதில் மிகவும் கவனமாக இருக்கணும் இன்றைய ஒர்க் ஷாப்பில். ரைட், எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப் வரைக்கும் மிச்சம் கவனமாக இருங்க, எல்லாரும் ஃபோக்கஸோடு இருங்க ஜூமில். ரைட், மெயினான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் அதாவது இப்போ ஜூமில் எல்லாரும் லொகின் ஆகிருக்கீங்க தானே, உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், அதாவது வந்துட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு முன்னால் அல்லது டிவியை போட்டுக்கொண்டு உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க, அப்படியான சுச்சுவேஷன்ஸாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஓரமாக போய்த்து ஃபுல் ஃபோக்கஸான உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ஜூம் மீட்டிங்கில் கொடுக்க ஏழுமான ஒரு இடத்துல போய்த்து உட்காந்து கொள்ளுங்கள். பிகாஸ் திஸ் ஒர்க் ஷாப் டெஃபினெட்லி வில் சேஞ்ச் யுவர் கரியர் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு 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 அதாவது இப்போ ஒரு எல்லாருமே ஒரு மைண்டில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ரெடி ஆகிறோம், அப்படி தானே? ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டிஸ்ட்ராக்ஷனை விட்டு போட்டு நாங்கள் தனியாக போய் உட்காந்து என்ன சொல்ல போகிறாங்க, இதில் என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்த வந்து நல்லா கிராப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் ஃபுல் பெனிஃபிட்டை வந்து இந்த ஒர்க் ஷாப்லேருந்து எடுத்துக்கொள்வீங்க என்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் சில ஆக்கள் வந்து சர்டிஃபிகேஷன்ஸுக்காக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னாலும் நீங்களும் உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. சர்டிஃபிகேட்ன்றது அப்புறம். ஸோ அதுக்கு முன்னால் நான் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கொள்ளணும், அந்த ஸ்கில் மூலமாக ஏதாவது ஏர்ன் பண்ணணும் என்ற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்களும் உங்களோட மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் வந்து கடைசி வரைக்கும் இருந்து கொள்ளுங்க. ஆல்ரைட், இதில் வந்து நானும் பேசுவேன், அதே மாதிரி மிஸ்டர் ரிஹான் சேரும் பேசுவார். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, ரைட், அதோட பார்ட்ஸ் என்ன இருக்குது, அதில் சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான உங்களோட கரியர் ஃபீல்டு, அதாவது உங்களோட கரியர் எப்படி கொண்டு போகலாம் அப்படியான விஷயங்களை வந்து பேசுவாங்க. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரைட். இந்த ஒர்க் ஷாப் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஒர்க் ஷாப் NIBT கேம்பஸினூடாகத்தான் உங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் டீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பிரான்ச் வந்து கடுவஸ்தட்ட ரோட் கண்டியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தாராளமாக பிரான்ச்சை விசிட் பண்ணிக்கொள்ளலாம். மெயின்லி நாங்கள் இந்த இந்திய ஒர்க் ஷாப்பில் பேச போகிற விஷயம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் கிராஃபிக் டிசைனும். ஏன் இந்த ரெண்டையும் நாங்கள் இந்த டொப்பிக்காக எடுத்துக்கொண்டோம்னா மெயின் ரீசன்ஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெயினான ரீசன்ஸ் இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தே ஆர் ஏர்னிங் அ லாட், நிறைய ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் என்ற இந்த ஃபீல்டு. ரைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றது மிக முக்கியம். அதில் எக்கச்சக்கமான பாத்துகள் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். ஸோ நாங்கள் 1 hour மேக்ஸிமம் 1 hour எடுத்துக்கொள்வோம் இந்த ஒர்க் ஷாப்புக்கு. ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் ஒன்று எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் நல்லா கவனிங்க. நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போகும் பொழுது ஒரு ஐடியா, ஃபுல்லாக ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்வீங்க. ரைட், அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டினையும் கிராஃபிக் டிசைனையும் படிச்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் 100% கேரண்டி பண்ணுறோம். நீங்கள் மந்த்லி வந்து 50,000க்கு மேலே 50,000, நாங்கள் எங்களோட மினிமம் 50,000 வச்சிருக்கிறோம். 50,000க்கு மேலே ஏர்ன் பண்ணுவீங்க. அதுக்கான பார்த்த இந்த கோர்ஸினூடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஒரு ஃபீல்டினூடாக, கிராஃபிக் டிசைன் என்ற ஃபீல்டினூடாக நீங்கள் டெஃபினெட்லி 100% கேரண்டி பண்ணுறோம். ஸோ 50,000க்கு மேலே ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வளர்த்து கொள்வீங்க. இதனால் நான் சொல்ல வர விஷயம், ஃப்ரீலான்சிங்காக இருக்கலாம், நீங்கள் ஜாப் ஓரியன்ட் ஜாப் போயிட்டு நீங்கள் செய்ய போகிறதாக இருக்கலாம், அது எந்த விஷயமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் கேரண்டீட் பண்ணுறோம். ரைட், நாங்கள் இந்த பேச போகிற டிஜிட்டல் மார்க்கெட்டினையும் பேச போகிற கிராஃபிக் டிசைனையும் படிச்சிங்கன்னு சொன்னால், ரைட், இது வந்து ஃபைவர், அப்வொர்க் மாதிரியான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட் அல்ல.
அது அல்ல. அதை தூக்கி ஒரு பக்கம் வைங்க. இதுல நிறைய பேர் இருப்பீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க பாப்போம். இல்ல ஃபைவர் அப்வொர்க்ல ஏர்ன் பண்றாக்கள் இருக்கிறீங்கன்னு பாப்போம். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. ஃபைவர் அப்வொர்க் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ஏர்ன் பண்றாக்கள், ஆல்ரெடி ப்ராஜெக்ட் செய்யறாக்கள், அப்படியாக்கள் இருக்கிறீங்களா? ரைட். ஃபைவர் என்று சொல்றது தெரியாதாக்களும் இருப்பீங்களா, ஃபைவர்னா என்ன அப்வொர்க்னா என்னன்னு சொல்லி. ஸோ ஃபைவர் அப்வொர்க்ன்ற சொல்லி வரும்போது வந்துட்டு ஃப்ரீலான்சிங், எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை நாங்கள் செல் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஃபைவர் அப்வொர்க்னு சொல்கிறோம். நாங்கள் ஃபைவரையும் அப்வொர்க்கையும் வந்து இங்கே மெயின் பண்ணுறது இல்லை. ரைட். நீங்கள் ஃபைவரும் அப்வொர்க்கும் இல்லாமல் டிரெக்டாக உங்களோட கிளையண்ட்டை பிடிச்சி, அது ஃபாரின் கிளையண்ட்டாக இருக்கலாம் அல்லது நேஷனல் கிளையண்ட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ரைட். உங்களுக்கு டிரெக்டாக நாங்கள் அவங்களோட பேசி அவங்களுக்கான ப்ரொஜெக்டை நீங்கள் செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணக்கூடிய லெவலில் தான் நாங்கள் கொண்டு வந்து உங்களை வைப்போமே தவிர, ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் சொல்லித்தரப்போகிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் அதே மாதிரி கிராஃபிக் டிசைனையும் படித்து அந்த இடத்துக்கு தான் வருவீங்களே தவிர, நீங்கள் போயிட்டு ஃபைவரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கொண்டு அதில் ஆர்டர்ஸ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கொண்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் இதில் கிடையாது. ரைட். 1-to-1 டிரெக்ட்லி இமீடியட்லி. ரைட். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதில் ஏர்ன் பண்ண போகிறீங்க. 100% நான் கேரண்டி பண்ணுறோம். மந்த்லி வந்து 50,000க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க இந்த 2 ஸ்கில்லையும் வந்து நீங்கள் படித்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால். ரைட். முதலாவது நான் கேரண்டி பண்ணி கொள்கிறேன். ரைட். அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ரைட். இதில் முதலாவது நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால், இந்த டிஜிட்டல் ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால், முதலாவது விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்கில்லை படிச்சுக்கொண்டு அந்த ஸ்கில்ல ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்கணும். போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிற நீங்கள் செஞ்ச ப்ரொஜெக்டாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு போர்ட்ஃபோலியோ, அதை நாங்கள் உங்களுக்கு காட்டி தருவோம். எப்படி போர்ட்ஃபோலியோ செய்யணும், என்ன மாதிரி இருக்கணும் என்ற விஷயங்கள். அதே மாதிரி எஃபி பேஜ் ஒன்று இருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகிறதாக இருந்தால் எஃபி பேஜ், நான் சொல்ல வர்றது எஃபி ப்ரொஃபைல் அல்ல, எஃபி பேஜ் ஒன்று இருக்கணும் உங்களுக்கு. எஃபி பேஜ்ன்னு சொல்றது பிஸ்னஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி பிளாக் இருக்கலாம், வெப்சைட் இருக்கலாம். இட் இஸ் நாட் கம்பல்சரி, பட் இருந்தால் மிச்சம் ஏற்றமாக இருக்கும் என்ற விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பெஹான்ஸ்ன்னு சொல்றது ஒரு கிராஃபிக் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அவங்களோட போர்ட்ஃபோலியோஸை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. ஸோ அதுலேயும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருந்தால் மிச்சம் நல்லா. ஸோ அதே மாதிரி நெட்வொர்க், உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை ஏர்ன் பண்ணுறதுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். இந்த விஷயங்களை கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த விஷயங்கள் இருக்குமென்று சொன்னால் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ, உங்களுக்கு சம்மந்தமாக நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் செஞ்சுருக்கிறீங்க, கிராஃபிக் டிசைனில் என்ன செஞ்சுருக்கிறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன செஞ்சுருக்கிறீங்க, உங்களோட ரிசல்ட் என்ன வந்திருக்குது, அதில் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ, பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் திங் வந்து எஃபி பேஜ். ரைட். பிஸ்னஸ் பேஜ் ஒன்று இருக்கணும். ஓகே, சாரி. ரைட். அப்போ எஃபி பேஜ் ஒன்று, அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடான எஃபி பேஜ் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி பிளாக், வெப்சைட் எது இருந்தாலும் ஓகே. நாங்கள் எங்களோட இதில் வந்து அதாவது பொதுவாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்ன்னு சொல்லி வரும்போது நாங்கள் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ் அந்த மாதிரியான போட்டு வெப்சைட் டிசைன் டெவலப் பண்ணுறது, இப்படி எந்த விஷயங்கள் ஈஸியாக வெப்சைட் ஒன்று இப்போ முந்தி மாதிரி கஸ்டமர்லாம் இல்லை, வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு வெரி ஈஸியாக வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி பெஹான்ஸ் அக்கௌண்ட், அதே மாதிரி நெட்வொர்க் கொண்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம், நெட்வொர்க் கொண்டு எப்படி பில்ட் பண்ணலாம் என்ற விஷயங்களை வந்து உங்களுக்கும் காட்டி தரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் ட்ரெடிஷனல், உண்மையிலே மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வைங்களே, அந்த ப்ராடக்டை உங்களோட கஸ்டமர்ஸ்ட கையில் கொண்டு போய்த்து சேர்க்கறது தானே மார்க்கெட்டிங் அப்படின்றது. அது ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருந்தால் அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறோம். ஒருத்தருக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் என்ன செய்ய மாட்டார், வாங்க மாட்டார் இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்டுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம், அவருக்கு தேவையா இல்லையா இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சி அது அவருக்கே மார்க்கெட்டிங் பண்ணி, ஸோ நாங்கள் விற்கிறத தான் நாங்கள் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவோம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் என்று சொல்லி வரும்போது நாங்கள் எங்களுக்கு தெரியும், துண்டு பிரசுரங்கள், அதாவது ஹேண்ட் பில் அடித்து நாங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறோம், இப்படியான விஷயங்கள் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில், அதாவது பேப்பரில் போடுறோம், டிவியில் போடுவோம், ரேடியோவில் போடுவோம், இப்படியான விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியான அதாவது அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, காஸ்ட் எஃபெக்டிவாக. ரைட். காஸ்ட் எஃபெக்டிவ், உங்கள்கிட்ட காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பெரிய காஸ்ட் எல்லாம் செலவழித்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இருக்காது.
டார்கெட்டிங் சரியா யார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எடுத்து சரியா டார்கெட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த டிஜிட்டல்ல வந்து ரைட். அது மெட்டா அட்வர்டைசிங்கா இருக்கலாம் அல்லது கூகுள் அட்வர்டைசிங்கா இருக்கலாம் ரைட். சரியா டார்கெட் பண்ணி ரைட். உதாரணமா நீங்க வைப்போம் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருங்க, ஒரு சில்ட்ரன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் செல் பண்ண போறீங்க. ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் என்ன ஊரில் வந்து வீடுகளுக்கு போயிட்டு என்ன செய்வீங்க, எடுக்கிறான்னு கேட்டு விற்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் அதே நீங்கள் டிஜிட்டலுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா அட்வர்டைஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீ உங்களுக்கு சரியா என்ன செய்யலாம் ரைட். சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய தாய்மார்களை சரியா டார்கெட் பண்ணலாம் ரைட். மதர்ஸ் உங்களுக்கு டார்கெட் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த ப்ராடக்டை செல் பண்ணலாம். இப்படி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஊடாக. குளோபல் ரீச் உங்களுக்கு ஸ்ரீலங்காக்குள்ள மட்டுமல்ல, குளோபலி உங்களோட பிசினஸ் எடுத்துக்கொண்டு போகலாம், உங்களோட சேவிஸ் எடுத்துக்கொண்டு போகலாம். உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் தெரியும்னுவீங்களே ரைட். நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று நீங்க ஸ்ரீலங்காக்குள்ள சாதாரணமா எடிட் பண்ணி போஸ்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு மினிமம் 800,000 எடுப்பாங்க ரைட். நல்ல குவாலிட்டியான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கிராஃபிக் டிசைனர். ஸோ நீங்க குளோபலுக்கு போறேன்னு சொன்னால் உங்களுக்கு மினிமம் $5 $10 வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு போஸ்டருக்கு எடுக்கலாம் என்ற விஷயத்தை வச்சுக்கோங்க. அப்ப இந்த கிராஃபிக் டிசைனை வச்சுக்கோங்க உங்களுக்கு குளோபல் அந்த ரீச் என்ற விஷயத்துக்கு வந்து போகலாம். குயிக் எக்ஸிகியூஷன். நீங்க இன்றைக்கு படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் இன்றைக்கு 7 மணி சொன்னா உங்களோட சேவிஸை நாளைக்கு செல் பண்ணலாம் ரைட். நான் கேரண்டி பண்ணுவேன் ரைட். உங்களுக்கு நாளைக்கு கிராஃபிக் டிசைன் மூலமா சேவிஸ் செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு வெரி ஃபாஸ்ட் குயிக் எக்ஸிகியூஷன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்குது. அதே மாதிரி இன்டராக்டிவிட்டி வந்து ஹையா இருக்குது. ஆரம்பத்துல மாதிரி டிவியில் ஒரு அட்டை பார்த்து அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு கொஞ்சம் காலம் போய்த்து அப்படி இல்லை. இப்போ எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்பீட் காட்டிக்கொண்டே இருக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், ஸோ அவங்களோட மைண்டில் பதிஞ்சிடும். எப்பயாவது ஒரு நாள் நான் எப்பயோ கண்டன் இது வளமையாக இருக்குதுன்னு சொல்லி வாங்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த விஷயம் ஒன்று இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியலும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்களோட மார்க்கெட்டிங்குக்கு அவ்வளோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஒதுக்கி கொள்ளலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேப்பர் ஒன்றில் போட்டு கொடுத்தா அந்த கொடுத்த சல்லி அப்படியே கடலில் போட்ட மாதிரி ரிப்பீட் எடுக்கலாது. பட் இந்த அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பார்க்குறீங்க ரிசல்ட் வரல, நாளைக்கு பார்க்குறீங்க ரிசல்ட் வரலன்னு சொன்னால் உங்களுக்கு பட்ஜெட்டை கூட்டலாம் அல்லது ரிசல்ட் கூட வருது மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம், பட்ஜெட்டை குறைக்கலாம் ரைட். இப்படியான ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கும் என்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட். அடுத்த விஷயம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்றீங்களே, இதுல என்ன செய்ய போறோம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல? ஒன்று நான் சொன்னது இந்த மார்க்கெட்டிங் பண்றோம், அதை டிஜிட்டல்ல கொண்டு போய் மார்க்கெட் பண்ண போறோம். ஓகே, அதுல என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, கீ பாயிண்ட்ஸ் என்ன, அதுல சேனல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. மெட்டால போய் நீங்க எஃபில பார்த்துருப்பீங்க. எஃபிஐ ஸ்க்ரோல் பண்ணும் போது என்ன வரும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி வந்து கூகுளில் போய் ஏதாவது சர்ச் பண்ணா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனா வரும், யூடியூப் போனா வரும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா வரும். இப்படி எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைஞ்சு போய்த்திருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களை டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஃபிக்கு போனேன்னு சொன்னால் எஃபிக்கு போயிட்டு நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்ப்போம் எங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுது இல்லையா. இந்த பாருங்க, இல்லை பைனான்ஸ் காட்டுது பாருங்க, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுது ரைட். இது வந்து ட்ரேடிங் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட். இதை உங்களுக்கு கிளிக் பண்ணி எங்களுக்கு பார்க்கலாம். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி வை ஆம் ஐ சீன் திஸ் அட், இது அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி தேடிக்கொள்றேன்னு சொன்னால் இந்த ஸ்பான்சர்டுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க இல்லையா, ஸ்பான்சர்டுன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. ஸோ வை ஆம் ஐ சீன் திஸ் அட்ன்றதை நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் இதில் போட்டிருப்பாங்க அட்வர்டைசர் சாய்ஸஸ்ன்னு சொல்லி. டிஜிட்டல் வாலெட்ஸ், சாஃப்ட்வேர், டே ட்ரேடிங், இன்வெஸ்டிங்கில் யாரெல்லாம் அதாவது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டும். ஸோ பொதுவாக நான் இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதே மாதிரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இது மாதிரியான ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான பிளாட்ஃபார்ம்ஸ் நான் அடிக்கடி யூஸ் பண்ணி படுறதால எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டிக்கொண்டு இருக்குது. அதே மாதிரி வந்து ஏஜ் வந்து 21க்கு மேலே போட்டு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள். பிரைமரி லொக்கேஷன் ஸ்ரீலங்கா காட்டி இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் ரைட். அதே மாதிரி வந்து இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். இதனால எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டு சரியா டார்கெட் பண்ணி மேபி இதே நான் இப்போ வாங்காமல் இருக்கலாம், பட் இது எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று இருக்கும், இந்த ஆஃபர் ஞாபகம் இருக்கும் ரைட். திரும்ப எனக்கு ஒரு தேவைப்படும் போது அதை தேடி போய்த்து நான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை மாதிரி நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தால்
உங்களோட கிராஃபிக் டிசைன் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டை யாருக்கு தேவையோ கம்பெனி வைஸாக இப்போ எல்லா கம்பெனிக்கும் யாருமே விதிவிலக்கு இல்லை கிராஃபிக் டிசைனர்ஸ் ஹையர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் கூட மந்த்லி லட்சக்கணக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். எதுக்கு? கிராஃபிக் டிசைனர்ஸுக்கு நாங்கள் போஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பிடிஎஃப்எல் கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்கில்லை படித்து கொண்டோ அந்த ஸ்கில்லை வந்து ஆஸ் அ சேவிஸ் அவங்களுக்கும் செல் பண்ணலாம் என்ற விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் தென் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படிக்கிறதால ஹை டிமாண்ட் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ரெஹான் சார் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். அடுத்தது ரைட் என்னென்ன விஷயங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்று சொல்லி கிரேட் சேலரி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரீ லான்சிங் என்று சொல்லி வரும்போது உங்களுக்கு யூ கேன் ஏர்ன் அ லாட். உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் யூடியூப்ல இருக்கலாம், எங்கே போனாலும் கூட உங்களுக்கு லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிக்கொண்டே வருது. ஸோ ஸ்ரீலங்காவில் இன்னும் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் ஈவன் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டிகிரி பல டிகிரிஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலும் இப்படியான ஒரு ஸ்கில்லை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலன்னு சொன்னால் உங்களோட டைம் வந்து வேஸ்ட். ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு ஸ்கில், ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு வளர்த்து கொள்ளையிலுமான ஒரு ஸ்கில் உண்டு. ஹை ஏர்னிங்ல ஹை. நீங்கள் ஒரு டிகிரியை ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு ஜொப்பு போனாலும் கூட மந்த்லி 50,000 60,000 சேலரிக்கு இருந்தாலும் கூட தட் இஸ் அதாவது ஃபிக்ஸட், அது ஃபிக்ஸட் ஆனது. ஆனால் இது இப்படி இல்லை, ஒரு நாள்லேயும் சம்டைம் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த அளவு ஏர்ன் பண்ணலாம். அப்படியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது என்ற விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஸோ அடுத்தது விஷயம், நான் உதாரணமாக சொல்கிறேன் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது. இப்போ ஒரு ஐடியா ஒன்று இல்லை தானே. இப்போ உதாரணமாக உங்களோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணும். அவேர்னஸ் நாங்கள் அவேர்னஸ் ஸ்டேஜ் போயிட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்யணும், நாங்கள் அதுக்கு ரன் பண்ணுறது என்கேஜ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது மெட்டால. ஸோ அதுதான் நாங்கள் ரன் பண்ணணும். நிறைய அவேர்னஸ் வந்து ஸ்டார்ட் அப்பில் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்கேஜ்மெண்ட்டே ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். அதே மாதிரி ரெண்டாவது வந்து கன்சிடரேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதுலேயும் நாங்கள் என்கேஜ்மெண்ட்டை ரன் பண்ணலாம். கன்வர்ஷனில் லீட் ஜென்ரேஷன் அல்லது சேல்ஸ் மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம். அது நாங்கள் டீப்பாக பார்ப்போம். ரைட், அதாவது கோர்சஸுகளுக்குள்ளே நாங்கள் டீப்பாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக சொன்னேன். இப்படி தான் ப்ராசஸ் போகுது. இப்போ உங்களோட ப்ராடக்டை பற்றி தெரியாத ஒருத்தர்கள் ப்ராடக்ட்டை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்துவோம், இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி. அதோட என்கேஜ் பண்ண வைப்போம், அதை திரும்ப காட்டி என்கேஜ் பண்ண வைப்போம். அதுக்கு பின்னால் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை கன்வெர்ட் பண்ணுவோம். சேல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னு சொன்னால் அவரை அந்த ப்ராடக்டை வாங்க வைப்போம் அல்லது சேவிஸை வந்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. ரியான் சார் கொஞ்சம் பேசுவார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக. அதுக்கு பின்னால் நான் திரும்பவும் பேசுவேன் உங்களோட அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ், உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ ரியான் சார், ஐ ஹியர். என்ன செய்யணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை சூஸ் பண்ணதுக்கான காரணம், இது மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு சார் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படுத்திப்பார். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சுப்பார் சார், எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்ப்போம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் என்ன ஐடியா வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? யாரும் சரி சொல்லலுமா மார்க்கெட்டிங் என்ன மாதிரி சொல்லி சொல்லலுமா? எஸ் சார், சவுண்ட் இஸ் ஆமாம் நாட் ஆமாம். கிளியர். ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லாட்டி சர்வீஸையோ, அதாவது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஒன்று இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஒன்று இருக்கும். ப்ராடக்ட்னு சொன்னால் இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அது நீங்கள் சேல் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. இதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் லைக் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு டிஜிட்டல் அதாவது என்னது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியே இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு கம்பெனி இருந்தாலும் அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸுக்கு வந்து முக்கியம் மார்க்கெட்டிங். உங்களுக்கு
உங்களுக்கு முந்தி வந்துட்டு எல்லாரும் வீட்லேயும் வந்து டிவி இருக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஷோவோ இல்லாட்டி ஒரு மூவி ஒன்று பார்த்தீங்க கூட என்ன செய்யும், இடையில வந்துட்டு ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு என்ன செய்வாங்க, ஒரு 4 5 எட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாரும் வீட்லேயும் வந்துட்டு என்ன செய்வாங்க, நியூஸ் பேப்பர் பாதிப்பாங்க நிறைய பேர். இப்போ ஃபாதர் ஆகிக்கட்டும் இல்லாட்டி அங்கே இருக்கிற வந்துட்டு ஓல்டர்ஸ் ஆகிக்கட்டும் என்ன செய்வாங்க, கூடுதல் வந்து நியூஸ் பேப்பர் பாய்ப்பாங்க. அப்போ அதுலேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 3 பேஜஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்க ஃபுல்லாக வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஹெட்டாக தான் நீக்கும். இப்போ வந்துட்டு அதில் யூசேஜ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு குறவு. ஆமாம் இல்லையா? அப்போ அந்த ரொம்ப குறவு ஏன் காரணம்னு சொன்னால் எல்லாரும் வீட்லையும் இப்போ வந்துட்டு ஃபோன் நீக்குது. அதாவது இப்போ வீட்டுக்கு ஒரு டிவி தான் நீக்கும், ஆனால் வீட்டுக்கு ஒரு 4 ஃபோன் நீக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபோன் ஒன்று நீக்கும். இப்போ எல்லாரும் வந்து அந்த ஃபோனில் வந்துட்டு இது இன்ட்ராக்ட் ஆகிற சுட்டி இப்போ அதே மார்க்கெட்டிங் வந்துட்டு டிஜிட்டலைசேஷன் ஆகிடுச்சு. நாமளும் வந்துட்டு டிஜிட்டலைசேஷனுக்கு மூவ் ஆனதால மார்க்கெட்டிங் என்ன செஞ்சுட்டாங்க, பிஸ்னஸ் என்ன செஞ்சுட்டாங்க, இன்றைக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே டிஜிட்டலைசேஷன் ஆகிட்டு. முந்தைய எல்லாருக்கும் வந்துட்டு காமர்ஸ் என்ன, வணிகம், பிஸ்னஸ். இப்போ வந்துட்டு பாருங்க இ காமர்ஸ் முடிஞ்சு இப்போ வந்துட்டு என்ன செஞ்சுட்டு அதில் ரெவல்யூஷன் தான் வந்துட்டு குயிக் காமர்ஸ். இ காமர்ஸ் என்ன சொன்னா என்ன, ஒரு சாமானை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் அது 1 or 2 டேஸில் என்ன செய்யும், உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் வித்தின் ½ hour 1 hour என்ன செய்யுது, உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சாமான் வந்து டெலிவரி ஆகுது. அவ்வளோது வந்துட்டு இந்த டிஜிட்டலைசேஷன் ரெவல்யூஷன் வந்துட்டு என்ன செய்யுது, டே டு டே வந்துட்டு என்ன செய்யுது, இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? அப்போ மார்க்கெட்டிங் கண்டிஷன் என்ன இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கு. இப்போ ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிஷன் என்ன, ஒரு பிராண்டையோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு ப்ராடக்டையோ வந்துட்டு என்னது ஆன்லைன் மூலமாக ப்ரோமோட் பண்ணி அதுக்குரிய என்னது லீட்ஸை நம்ம ஜெனரேட் பண்ணுறதோ இல்லாட்டி வந்துட்டு கஸ்டமரை வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது என்ன இதான் சரியான பொட்டான்ஷியல் கஸ்டமர் நாம் எடுக்கிறது என்னது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு ஒரு லீஃப் லெட்டர் வந்துட்டு நீங்கள் இஷ்யூ பண்ணீங்க நார்மலாக ஒரு மார்க்கெட்டிங்கு. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தோம்னு சொன்னால் ரியல் வேர்ல்டில் வந்து நீங்கள் ஒரு என்னது லீஃப் லெட்டர் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறீங்க. இப்போ அந்த லீஃப் லெட்டர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து என்ன செய்யும், போய் சேரும். அதை வந்துட்டு அவங்களுக்கு தேவை இருக்கலாம், அவங்களோட ப்ராடக்ட் இல்லாட்டி தேவை இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி கணக்கெடுக்காத ஆட்கள் கூட என்ன செய்யலாம், அந்த லீஃப் லெட்டரும் உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், வாங்கலாம். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் உங்களுடைய பொட்டான்ஷியல் கஸ்டமர், அதாவது அவங்களோட தேவை இருக்கிற கஸ்டமருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், எக்யூரேட்டை டார்கெட் பண்ணி என்ன செய்யலாம், நீங்கள் அவங்களுக்கு உங்களோட சர்வீஸையோ ப்ராடக்டையோ நீங்கள் என்ன செய்யலாம், செல் பண்ணலாம். இப்போ ஒன்று வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன் வந்துட்டு நான் இந்த ஃபீல்டில் வந்துட்டு வரணும், ஏன் இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்குது, அதே மாதிரி மெடிசன் ஃபீல்டு இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போகவே இல்லாதா, ஏன் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னு பார்த்தா இது வந்துட்டு லாங் டேர்ம் இல்லை. இது வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யலாம், லேர்ன் பண்ணி கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இப்போ உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் என்ன செய்யலாம், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பார்த்து அப் டு டேட் என்ன செய்யலாம், நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகே தானே? முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி 2500 3000 வரைக்கும் வெப்சைட்ஸ், அதாவது பிஸ்னஸ் வந்துட்டு ஆன்லைனுக்கு வருது. ஓகேவா? டெய்லி டெய்லி இயருக்கோ மந்த்துக்கோ நான் சொல்லலை, வீக்குக்கோ சொல்லலை, டெய்லி. இப்போ பாருங்க, 2.5 லட்சம் இது 3 லட்சம் வெப்சைட் வரைக்கும் டெய்லி கிரியேட் பண்ணக்கூட அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ் தேவைப்படுவாங்க, அதே மாதிரி பிபிசி எக்ஸிக்யூட்டிவ் தேவைப்படுவாங்க, அதே மாதிரி எஸ்எம்எம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்ன செய்வாங்க, தேவைப்படுவாங்க. ஒரு பிஸ்னஸுக்கு வந்து முக்கியமாக பிஸ்னஸ் டெவலப்பர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன செய்வாங்க, தேவைப்படுவாங்க டெய்லி. அப்போ பாருங்க, சாதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு 10 வெப்சைட் ஒரு ஆள்னு சொல்லி பார்த்தாலும் உங்களுக்கு எத்தனை பேர் வந்துட்டு தேவை, எத்தனை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும், இதிலே வந்துட்டு உங்களுக்கு வழங்கியிருக்கும். அப்போ இது வந்துட்டு என்னது, வந்துட்டு என்னது க்ரோவா இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு என்ன செய்யுது, க்ரோ ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யுது, நிறைய எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நிறைய இருக்குது அதில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் உங்களுக்கு வந்து சொல்லலாம் என்னது, ஓகே இதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு ஏதாவது வேற ஒரு கோர்ஸ் செய்யுங்க, வேற ஒரு கோர்ஸ் செஞ்சு ஃபாரின் போங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லலாம். அதை நான் பின்னால் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். அவங்களுக்கும் நமக்கும் வந்து இந்த இந்த கெரியரை வந்து சூஸ் பண்ணவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இதுல வர ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு போகிற வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் பார்ப்போம். ஓகே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சாய்ஸ் பண்ணிட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நான் வந்துட்டு இப்போ என்ன செய்ய போறேன், லேர்ன் பண்ண போறேன். இப்போ அதுக்கு முந்தைய பார்ப்போம், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்னென்ன மாதிரி பொசிஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதாவது என்னது, இப்போ பார்ப்போம் நாம இந்த 6 ஸ்பெஷலைசேஷனும் வந்துட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன செய்யுது இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது எஸ்சிஓ நீங்கள் என்ன செய்வீங்க, கூடுதலாக வந்துட்டு இந்த இதில் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அதே மாதிரி ரெண்டாவது எடுத்துக்கொண்டீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங்,
அதுக்கு பிறகு தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிக் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங்னு சொல்லி மெயின் பொசிஷன் என்ன செய்யுது இங்க இருக்குது. சரியா? ஓகேங்களா? அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே இப்போ நாம இதுல பார்ப்போம் டிஜிட்டல். ஓகே, சர்ச்சிங் இன் ஒப்டிமைசேஷன் சொன்னா என்ன? சர்ச்சிங் ஒப்டிமைசேஷன் சொன்னா இந்த ஒரு வெப்சைட்டை வந்துட்டு நீங்க என்ன செய்யறீங்க, அந்த யூஆர்எல் போட்டு சர்ச் பண்ணா தான் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகும். இதே வந்துட்டு நீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க வந்துட்டு ஒரு ஷூ ஷூ ஒரு ஷூ கம்பெனியோட வெப்சைட் செஞ்சு கொடுக்குறீங்க. அப்ப அந்த கம்பெனி யூஆர்எல் போட்டால் தான் என்ன செய்யும், அந்த வெப்சைட் வந்துட்டு அப்பியர் ஆகும். அதே வெப்சைட்டை வந்துட்டு அந்த யூஆர்எல் போடாம ஷூ அண்ட் கீவேர்ட் அடிச்சாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்பியர் ஆகிற மாதிரி நம்ம செய்யலாம். அது மூலமா வந்துட்டு என்ன செய்யும், நிறைய பொட்டான்ஷியல் கஸ்டமர் நம்ம என்ன செய்யலாம், இதுக்குள்ள வந்துட்டு நம்ம அந்த பிசினஸ்க்குள்ள வந்து என்ன செய்யலாம், நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க பார்க்குற ஒவ்வொரு போஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு கண்டென்ட். அதே வந்துட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலுக்கும் என்ன மாதிரி நான் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யலாம், இதுக்குள்ள நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டெல்லாம் என்ன செய்யலாம், நீங்க ஆகலாம். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியா உள்ளதான். இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு கஷ்டம்னு சொன்னாலும் நல்லதுன்னு சொன்னாலும் எதில் பகிர்றாங்க, அவங்க எல்லாரும் வந்துட்டு சோஷியல் மீடியாவை ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சாமான் தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் இதில் சர்ச் பண்ண இப்போ சோஷியல் மீடியாவில் தான் போய் சர்ச் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ், அதுக்கு போயாச்சு சர்ச் பண்ணியாச்சு. அப்படி என்ன செய்வாங்க, நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவை தான் நீங்கள் என்ன செய்றீங்க, யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் பேப்பர் கிளிக்குங்கிற வந்துட்டு உங்களுக்கு என்னது நாம என்ன செய்வோம், ஃபுல்லாக வந்துட்டு படிப்போம். அது மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதே நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்க, முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன செஞ்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு இன்னொரு ப்ராடக்ட்டையோ இன்னொரு சர்வீஸையோ கமிஷன் பேஸ்ட் நீங்கள் என்ன செய்யலாம், மார்க்கெட் பண்ணலாம். இதுலேருந்து நல்ல ஒரு ரெவன்யூ ஒன்று என்ன செய்யலாம், பிக்கெஸ்ட் ரெவன்யூ ஒன்று நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இமெயில் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ வந்து நாம பார்ப்போம் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி, என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸ். என்ட்ரி லெவல் பொசிஷன் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இல்லை உங்களை லிஸ்ட் பண்ணிக்கிற பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இது ஒரு பொசிஷன். ஓகேவா? நீங்க வந்துட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இப்போ இதை நீங்க மேஜரா வந்துட்டு பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்படி என்ன சொன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கோர்ஸ், இந்த கோர்ஸை நீங்க வந்துட்டு என்ன செய்றீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க என்ன செய்யலாம், ஒரு கம்பெனிக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா நீங்க என்ன செய்யலாம், ஹையர் பண்ணி போகலாம். ஓகே தானே? அப்போ ஹையர் பண்ணி போன பிறகு நீங்க அங்கே என்ன செய்யணும், 2 இயர்ஸ் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டாவோ இல்லாட்டி எக்ஸ்பர்ட்டாவோ நீங்க என்ன செய்யலாம், ஆகலாம். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், டிஜிட்டல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஆகலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா வழங்கும் இதில் வந்துட்டு கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட், அதே மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கண்டென்ட் ரைட்டர், சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது, இமெயில் மார்க்கெட்டர், எஸ்சிஎம் ஸ்பெஷலிஸ்ட், எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட், பிபிசி எக்ஸ்பர்ட். இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய கம்பெனி வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவ் தான் பார்க்கும். அப்படின்னு சொன்னா உங்களை வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா அல்லது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா தான் என்ன செய்வாங்க, அவங்க வந்துட்டு உங்களை ஹையர் பண்ண போறாங்க. கண்டென்ட் ரைட்டரை ஹையர் பண்ணணும்னு சொன்னா அது ஒரு எம்எஸ்சி கம்பெனியாக தான் இருக்கணும், இல்லாட்டி ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கும். அது ஓகே தானே? அதே மாதிரி இப்போ பிபிசி எஸ்சிஓன்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியானு சொன்னா உங்களுக்கு ஐடி செக்டர்ல நீங்க போறீங்கன்னு சொன்னா, எனக்கு வந்துட்டு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது கோடிங் எனக்கு வெறியது இல்லை, நான் வந்து ஐடி ஃபீல்டில் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது. ஓகேவா? இப்போ நீங்க பார்த்த லெவல் ஸ்ரீலங்காவில் துபாயில் வந்துட்டு என்னது இந்த வேக்கன்சிஸ் போட்டிக்கிறாங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ரியல் எஸ்டேட் ஒரு இது உண்டு பாருங்க, உங்களுக்கு 7K - 9K வரைக்கும் என்ன செய்யலாம், நீங்க மந்த்லி வந்துட்டு earn பண்ணலாம். ஓகே தான், இது வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் ஜாப். அதோட வந்துட்டு உங்களுக்கு நல்ல சேலரி ஒன்று வருது. இந்த ஷார்ட் டைம் இதை நீங்கள் முடிச்சதோடய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ மனுஷன்னா இந்த கம்பெனிஸ் என்ன செய்யும், உங்களை வந்துட்டு ஹையர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பாருங்க, அசோசியேட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர், அந்த சேலரியை இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு சாதாரண இப்போ நீங்கள் பாருங்க, ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் சேலரி 80,000லேருந்து 1,50,000 வரைக்கும் என்ன செய்யலாம், நீங்கள் என்ட்ரி லெவலில் நீங்கள் என்ன செய்யலாம், எடுக்கிற மாதிரியான சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ஜொப்புக்கு நம்ம இது அப்ளை பண்ணதுக்கு ஆசை இருக்கு. இப்போ நான் எப்படி இதை நான் இப்போ கோத்ரூ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், ஓகே இப்போ நாம ஓகே இப்போ பார்ப்போம். மெயின் பாயிண்ட் வந்து இதான், ஹவு டு ஸ்டார்ட் கெரியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரில் வந்துட்டு எப்படி கெரியரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன்.
எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன், ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் கூட நீங்க போறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன செய்யணும், லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற உங்களுக்கு பேசிக் நாலேஜ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். அப்போ நீங்க என்ன செய்யணும், அதை வந்துட்டு லேர்ன் பண்ணணும். என்ஐபிடி கேம்பஸ் இருந்து நீங்க அதை செய்யலாம், ஃபுல்லாக வந்து எடுத்துக்கொள்ள போறீங்க. அதுக்கு ரெண்டாவது தான் ஸ்டார்ட் யோர் ஓன் வெப்சைட், இல்லாட்டி ஓன் பிஸ்னஸ். நீங்க என்ன செய்யலாம், நார்மலாக வந்துட்டு ஒரு ஓன் வெப்சைட் ஒன்று நீங்க என்ன செய்யலாம், இன்றைக்கி பில்ட் பண்ணலாம். இல்லாட்டி ஓன் இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஒன்று செய்யலாம், நீங்க என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம், எஸ்சிஓ செய்யலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவை நீங்க செஞ்சு என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். அப்படி என்ன செய்யலாம், நீங்க அப்படி ஒரு எஸ்சிஓ எக்ஸ்பர்ட்டை நீங்க என்ன செய்யலாம், ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய. அப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு கூகுளில் சர்டிஃபிகேஷன் ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்க, கூகுள் லெட்டர் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. கூகுள் லெட்டர் சர்டிஃபிகேஷன் எப்படி செய்கிறது, அதே மாதிரி மெட்டாட்ஸ் சர்டிஃபிகேஷன் எப்படி செய்கிறது, அதே மாதிரி நிறைய வந்துட்டு தேர்ட் பார்ட்டிஸ் இது இருக்குது. அதில் வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வந்துட்டு எடுக்கிறது, எல்லாத்தையும் வந்து நான் ஒரு ஏ டு செட் என்ன செய்ய போகிறோம், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ளமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இன்க்ளூட் பண்ணி நாங்கள் அதை உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், சொல்லி தர போகிறோம். ஓகே தானே? ஓகே, அடுத்து வந்துட்டு அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் நிறைய இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நாம என்ன செய்யணும், டெய்லி வந்துட்டு மெஷர்மெண்ட் என்ன செய்யணும், எடுத்துகிட்டே இருக்கணும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நாம என்ன செய்யலாம், மனுஷன் அந்த பிஸ்னஸ் உடைய லெவலை வந்துட்டு மெஷர் பண்ணலாம். லேசாக வந்துட்டு என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். இப்போ ஓகே, நான் வந்துட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எட்ரான் பண்ணேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குது, இவ்வளோ கன்வர்சேஷன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நீங்கள் மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணி அப்போ இப்போ இந்த மந்த்துக்குரிய மெஷர்மெண்ட், வார மந்த்துக்குரிய மெஷர்மெண்ட் பார்த்து இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஓகே எது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிக்குதோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். ஓகே தானே? இதை நீங்கள் முக்கியமாக வந்துட்டு எங்கள்கிட்ட நீங்கள் படிக்க போகிறீங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், ஓகே என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சொல்லி தரப்போகிறோம். ஓகே, நான் வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுதான், நான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜப்பையோ இல்லாட்டி ஃப்ரீலான்சராக வந்துட்டு என்ன செய்யலாம், நான் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது? ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜப்புக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னால், ஓகே ஒரு ஹெச்ஆர் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வைப்பாங்க, இன்டர்வியூல வந்துட்டு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும், அந்த எப்படி நாம ஃபேஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரீலான்சராக தான் நான் வேலை செய்வேன் கூட, ஓகே அதுக்கு நாம கஸ்டமர்கிட்ட வந்துட்டு எப்படி பேசுறது, நம்மளோட லீடர்ஷிப் எப்படி இருக்கணும், கோஆர்டினேஷன் எப்படி இருக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறோம். ஓகே தானே? அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் ஒன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரியல் இன்டர்ன்ஷிப் ஒன்று வந்துட்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நாங்களும் வந்துட்டு சில ஆட்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இன்டர்ன்ஷிப்புக்கு வரதுக்கு எங்கள்கிட்ட நிறைய கம்பெனி செய்யுது, எங்கள்கிட்ட கம்பெனி செய்யுது, நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு அப்ளை பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி செய்யலாம், நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அடுத்து வந்துட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு டிஜிட்டல், இப்போ டிஜிட்டலைசேஷனில் டெய்லி வந்துட்டு அப் டு டேட் என்ன செய்யும், அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த அப்டேட்டை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் லேர்ன் பண்ணணும். சரியா? வந்துட்டு ஒரு இன்றைக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனால் கூகுள் அல்காரிதம்ஸ் இருக்குது, அந்த அல்காரிதம்ஸில் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். அப்போ அதே மாதிரி மெத்தட் அல்காரிதம்ஸ் இருக்குது, அதுவும் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். அதில் நீங்கள் என்ன செய்யணும், அப் டு டேட் வந்து என்ன செய்யணும், நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் புது புது டூல்ஸ் என்ன செய்வாங்க, மார்க்கெட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் லேர்ன் பண்ணணும். அது எப்படி லேர்ன் பண்ணுறேன், எங்கேருந்து லேர்ன் பண்ணுறேன், இதை தான் அந்த டூல்ஸோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஸ்க்ரெட்ச்லேருந்து ஃபுல்லாக வேணா உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், சரி தர போகிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வழங்கி இருக்கும் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை வந்துட்டு நம்ம கெரியரை வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சா? வந்துச்சுன்னு சொன்னால் மைக் ஒன் பண்ணி ஆமாம் சார் வந்துச்சு, இல்லாட்டி எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது சார், இதுக்குள்ளே வந்து இப்படி என்ன நடக்கும் அப்படி நடக்கும் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த வித இஷ்யூவும் இல்லை. யாருக்கு சரியான டவுட்ஸ் இதா என்ன மாதிரி? அது அடுத்த ஸ்லைடுக்கு போவோமா? இதில் வந்து நாங்கள் முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மெட்டா சர்டிஃபைடை வந்துட்டு எப்படி நாம பெற்றுக்கொள்வது, அதே மாதிரி தான் வந்துட்டு கூகுள் சர்டிஃபைடு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகுறது எப்படி, அதே மாதிரி மெட்டா சர்டிஃபைட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் ஆகுறது எப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கு பின்னால் இந்த ரெண்டு சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் என்ன செய்யலாம், ஆகலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பார்ப்போம். எங்கள்கிட்ட இருந்து நீங்க வந்துட்டு என்னென்ன படிக்க போறீங்க. ஓகே தானே? இப்போ இந்த என்ஐபிடிக்கு நம்ம ஜாயின் ஆகுறோம் மூலமா நமக்கு என்ன பிரயோஜனம், இது மெயின் பாயிண்ட். ஆமா இல்லையா?
இப்போ ஜாயின் ஆகி நான் இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று போடுறேன், அது எனக்கு ஃபெயிலியர் ஆனால் என்ன, அதுக்கு தான் நாங்கள் என்ன தேவை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். இதுக்கு மேலால உங்களுக்கு வந்துட்டு இதுவும் வேணும்னு சொன்னால் நீங்கள் அதை ரெக்வஸ்ட் பண்ண நான் உங்களுக்கு அதை என்ன செய்வோம், சொல்லித் தருவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில் நான் வந்துட்டு மூணாக வந்துட்டு இதை டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்துட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதே மாதிரி பிபிசி மார்க்கெட்டிங், அதே மாதிரி எஸ்சிஓ. இதோட வந்து நாங்கள் புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஓகே. இப்போ நான் பார்ப்போம் சோஷியல் மீடியா. இதில் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, சோஷியல் மீடியாவோட சேர்ஸ் என்ன மாதிரி என்ன சேனல்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி அந்த ஒவ்வொரு சேனல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அல்காரிதம்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் பெனிஃபிட்ஸ் என்ன, ஏ டு செட் நம்ம என்ன செய்ய போகிறோம், சோஷியல் மீடியா பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் மெட்டாட்ஸ் டூல், ஒரு மார்க்கெட்டிங் டூல். இந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், நாம பார்க்க போகிறோம். ஏ டு செட் பார்த்து மெட்டாட்ஸ். இப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா மெயின்ல இருக்கிற வந்துட்டு மெட்டாடு தான். இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுவும் வந்துட்டு யார், மெட்டாடு. அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் மெட்டாடு, இன்ஸ்டாகிராமும் மெட்டாடு. ஓகேவா? அங்கே டிக்டாக் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எல்லாம் ஏ டு செட் வந்து உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்கள் கவர் பண்ணும் இஷ்யூ ஒன்றே இல்லை. அப்போ மெயினாக வந்துட்டு இந்த 3 கம்பெனிக்கும் வந்துட்டு ஒரு டூல் தான், என்னது ஹெட் ரன் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் மெட்டா ஆட்ஸ். அப்போ ஓகே, அந்த மெட்டா ஆட்ஸை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதில் வர இஷ்யூஸ் என்ன, ஏ டு செட். அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் அனலைஸ். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி கொண்டு போக போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சினாலும் காம்படிட்டர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே இருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க வந்துட்டு என்ன ரூட்டிக்கிறாங்கன்னு பார்த்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மூலமாக தான் நாம் என்ன செய்யலாம், இந்த ஜேர்னியில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இல்லாட்டி எல்லாருமே செய்கிற மாதிரி நானும் அதே இதெல்லாம் ஓடிட்டு போகிறேன், அதே இதெல்லாம் ஓடிட்டு போகிறேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் என்ன செய்யறது, லைஃப் ஃபுல்லாக நம்ம லைஃப் லாங் வந்துட்டு என்ன செய்யறது, ஓடிட்டே இருக்கிறது தான். இப்போ அதுக்கு தான் நாம வந்துட்டு என்ன செய்யணும், காம்படிட்டர் அனலைஸ் பண்ணணும். எதில் எடுத்தாலும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ NIBT கேம்பஸ் எடுத்தீங்களா, அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க என்ன மாதிரி இவங்க சக்ஸஸ் ரேட் பிடிக்குது, என்ன மாதிரி படிச்சு கொடுக்குறாங்க இவங்க, எல்லாத்தையும் பாருங்க. என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட கிளைண்ட்டுக்கு உங்களோட கம்பெனிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொடுக்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை போய் நீங்கள் சரியான ரிசல்ட்டை கொடுக்கலன்னு சொன்னால் 3 மந்த்ஸில் வந்துட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உங்களை ஃபயர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு நம்ம ஃபயர்ட் ஆகாமல் எப்படி நாம இதில் வந்துட்டு அடுத்த கட்ட ப்ரொமோஷன் எடுத்துகிட்டு போகிறோன்றதை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ ஓகே, நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அடுத்த கட்டமாக நம்ம இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஒன்று எடுக்கிறேன். இப்போ நீங்கள் ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சிட்டீங்க. இப்போ நான் என்ன ஒர்க்குக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், ஓகே, உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தி அதுலேருந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அதில் நீங்கள் எப்படி கோத்ரூ பண்ணலாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஃபுல்லாக வந்து சொல்லி தர போகிறோம். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் என்ன, லைவ் ப்ராஜெக்ட் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தரப்போகிறோம். லைவ் ப்ராஜெக்ட்னா நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, டெமோ ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், ஃபுல்லாக வந்து காட்ட போகிறோம். நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் வாரன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அதில் ஃபுல்லாக வந்துட்டு ப்ராக்டிக்கலாக உங்களோட ஒன் ஹேண்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தந்து ஃபுல்லாகவே இது பண்ணுவோம். அதோட இமெயில் மார்க்கெட்டிங், அதே மாதிரி தான் பிபிசி மார்க்கெட்டிங் இருந்துச்சுன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் பிபிசி என்ன, அதில் என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, இதில் பெனிஃபிட்ஸ் என்ன, ஏ டு ஜெட் உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்கள் கவர் பண்ணி இது செய்வோம். அதே மாதிரி தான் கெம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணது, அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ் என்ன, அட்வான்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டிங் என்ன, அதே வந்துட்டு எப்படி நாம இன்ட்ரெஸ்ட் அதை நாம் எப்படி லைவாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு 5 இண்டஸ்ட்ரியல் எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் பீரியடில் வந்துட்டு என்ன செய்வோம், ஃபுல்லாக வந்துட்டு செய்வோம். அதே மாதிரி தான் எஸ்சிஓ வெப் மாஸ்டர். சாரி, இந்த இது இந்த கொஞ்சம் கவரேஜ் கரெக்டாக ஆகிடுச்சு, அதுதான். ஓகே. ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நாம இதில் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், எஸ்சிஓவையும் வெப் மாஸ்டரையும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ டு செட் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குதோ அம்மட்டையும் வந்து செய்யக்கூடிய என்டையர் டிஜிட்டல், அதாவது உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் வேலை என்னன்னு சொன்னால் அவர் வந்து என்டையர் வெப்சைட்டை பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய போகிறாரு, டெவலப் பண்ண போகிறாரு. இப்போ அதே மாதிரி தான் ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டரை நான் உங்களை என்ன செய்ய போகிறோம், ஃபுல்லாக வந்துட்டு ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் NIBT கேம்பஸ்லேருந்து இதாகக்கூட வெளியாகக்கூட வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் இல்லை, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரை தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, வெளியே போக போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ கிளியரா ஓகே, இந்த NIBT கேம்பஸில் நம்ம ஜெயிரா மூலமாக இவங்க நம்மளை எப்படி ட்ரெயின் ஆக போகிறாங்க, நாம் எப்படி ட்ரெயின் ஆக போகிறோம். ஓகே, எனக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது சார், இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணலுமா சொல்லி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு? சார், நாங்கள் லாஸ்ட்டுக்கு டவுட் கேட்டு பதில் சொல்கிறதுக்குரிய நேரம் மட்டும் கொடுப்போம் இல்லையா, அடுத்து. ஆமாம், ஓகே, அது ஓகே, நல்லது. தேங்க்யூ சார். ஓகே, ஓகே. அப்போ இதுவரைக்கும் வந்து ரிஹான் சார் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படியான சேலரி ரேஞ்ச் இருக்குது, உங்களுக்கு என்னென்னலாம் பாத்தில் போகலாம், நீங்கள் எப்படியாக போகிறீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற விஷயத்தை படிக்கும்போது நீங்கள் என்ஐபிடி கேம்பஸ்லேருந்து வெளியே போகும்போது எப்படி ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டராக தான் நீங்கள் வெளியே போவீங்கன்ற விஷயத்தை வந்து அவர் அடித்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக உங்களுக்கு நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. எண்ட் ஆஃப் த செஷன், எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட ஆல்ரெடி படிக்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் ஒன்று கேட்டுக்கொண்டு போவோம். ஸோ மாயா இருக்கிறீங்களா? எஸ், கொஞ்சம் எங்கட கோர்ஸ் சம்பந்தமான உங்களோட ஐடியாஸ் என்ன, நீங்கள் ஆல்ரெடி படிச்சு கொண்டு இருக்கிறீங்க கரண்ட்லி. ஸோ உங்களோட ஐடியாஸ் என்னென்னதை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். யா ஆக்சுவலி என்னன்னு சொன்னா இப்ப நான் அட்டெண்ட் பண்ண இந்த ஒரு 1 டே ஒர்க் ஷாப்பே கூட வந்து ரியலி யூஸ்ஃபுல் தான். மார்க்கெட்டிங் பத்தி தெரியாதவங்களுக்கு கூட ஒரு ஐடியா வந்துரும் இந்த மாதிரி ஒரு செமினாரை நம்ம அட்டெண்ட் பண்ணும்போது. இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சேன். ஆக்சுவலி வந்து அது உங்ககிட்ட படிக்கும் போது உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் இந்த ஃபீல்ட்ல தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் பிளஸ் நான் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேன். ஸ்கூல் படிச்சு விட்ட காலத்துல இருந்தே இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். பட் நான் ப்ரொஃபஷனலா எனக்கு வந்து இந்த இது தெரியாததுனால ஜஸ்ட் லைக் தட் நான் போற ஆபீஸுகள்ல எல்லாம் ஏதோ மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், அடுத்தடுத்த ப்ரமோஷன் லெவல்களுக்கு போகணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லும் போது எனக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருந்துச்சு. சோ எனக்கு விஷயம் தெரிஞ்சாலுமே நான் இந்த இதுக்கு நான் ஜாயின் பண்ண ரீசன் வந்து ப்ரொஃபஷனலா படிச்சா உண்மையிலேயே அது வந்து நிஜமாவே யூஸ்ஃபுல் அண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுறதுக்கு, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு, ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லாம் இது வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல் தான், உண்மையை சொல்ல போனா. சோ அதனால எனக்கு வந்து இது ரொம்ப ஓகேவா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. தெரிஞ்ச எனக்கே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா தெரியாதவங்களுக்கு எவ்வளவோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எல்லாமே வந்து ஒரு எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி கொடுக்குறீங்க. ஏதாவது நியூவா விஷயம் கேட்டாலும் இதுக்கும் ஒரு 1 டே கிளாஸ் நாங்க போடுவோம், இதையும் நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கீங்க. அதாவது பர்சனலா மெசேஜ்கள் போட்டு இதுல ஒரு டவுட் இருக்கு, அதுல ஒரு டவுட் இருக்கு, ஏன்னா கிளாஸ்ல கேட்க முடியாம சம்டைம்ஸ் கூட இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயத்த கூட நீங்க கிளியர் பண்றீங்க. சோ இப்படி வந்து கிடைக்காது. நம்ம கிளாஸே போயிட்டு நாங்க படிச்சா கூட எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிளியரா விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியல. சோ எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னோட சேர்ந்து படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கோர்ஸ் எனக்கு வந்து நிஜமாவே வந்து என்ன சொல்லணும்னா, என்னோட பொசிஷனை, என்னோட லெவலை வந்து கூட்டியிருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் எடுத்த ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து இப்ப கொஞ்சம் நான் அடுத்த லெவலுக்கு கூடி இருக்கிறேன். ஏன்னா அதிகமா என்னால வந்து செய்ய முடியுது விஷயத்த. தேங்க்யூ. ஓகே, அப்போ வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் எங்கள்கிட்ட படிக்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் ஒன்று கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களையும் கொண்டு வந்து விற்போம் இடத்துல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. 100% வந்து நாங்கள் கேரண்டி பண்ணுறோம். ஸோ உங்களோட ஏர்னினை நாங்கள் 100% வந்து கேரண்டி பண்ணுறோம். ரைட், இதில் வந்து இப்போ ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க இருப்பாங்க தானே. ஸோ அவங்களோட சர்டிஃபிகேட் என்ன டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த ஒர்க் ஷாப்புக்குரிய ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் உங்களோட குரூப்பில் வந்து கூகுள் ஃபார்ம்னு போடுவோம். அதாவது கன்ஃபார்மான குரூப்பில் கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது 2 வீக்ஸுக்கு பின்னால் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சர்டிஃபிகேட்டுடைய அப்டேட்ஸை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை, உங்களுக்குரிய சர்டிஃபிகேட்டும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ எங்களோட கோர்ஸ், இந்த கோர்ஸ் இதில் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஐடியா ஒன்று எடுத்திருப்பீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்டா என்ன, அதே மாதிரி நான் கிராஃபிக் டிசைன் சம்மந்தமாக விளங்கப்படுத்தினேன். இந்த கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த பேட்ச் வந்து கிராஃபிக் டிசைனோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டும் கலபரேட் ஆகி போக போகிற ரெண்டும் டுவல் டிப்ளமா மாதிரி தான் இந்த கோர்ஸ் வந்து போக போகுது. ஸோ டெஃபினெட்லி நான் சொல்கிறேன், டெஃபினெட்லி நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி 2 மந்த்ல இருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது ஆரம்பத்தில் பேசிக்காக படிக்கணும் தானே, படிக்கணுக்கு ஸ்டார்ட் பண்ண இல்லாது. நீங்கள் ஃபைவரோ அப்போக்கோ எங்கே போனாலும் உங்களுக்கு 6 மந்த் 1 இயர் எல்லாம் போகும். சில ஆளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரதுக்கு. ஸோ அப்படி இல்லை, நாங்கள் நீங்கள் கிராஃபிக் டிசைன் அண்ட் ஸ்கில்ல படிக்க போறீங்கள்ட்ட நாங்கள் இதே கோர்ஸில் நாங்கள் போட்டு தருவோம். வேறு லெக்சர்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட் லெக்சர்ஸ் மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதில் நீங்கள் படிக்க போகிறீங்க கிராஃபிக் டிசைனை, ஃபோட்டோஷாப், இலாஸ்ட்ரேட்டர் ரெண்டையும் கரைச்சி குடிக்க போகிறீங்க.
ரைட். அதே இந்த ஸ்கில்ல வச்சுக்கொண்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் படித்து இதில் கிராஃபிக் டிசைன் சர்வீஸை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க ஃபெஸ்ட்டுக்கு. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்கடா, இல்லை நீங்கள் வேறு கம்பெனிஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் எங்கள்கிட்ட வந்து படிச்சு கொள்ளலாம். அது இஷ்யூவே இல்லை. இந்த உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் ஒன்று இல்லைன்னு சொன்னால், சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனை படித்து கொண்டு அதை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கூடாக நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் 2 மந்த்தில் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி 2 மந்த் படித்து 2 மந்த்துக்கு அங்கல நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதான் நான் சொன்னேன். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டு ஒரு 3-4 மந்த் போகும்போது டெஃபினெட்லி 50,000 ரூபாய்க்கு மேலே 50,000க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஹை க்ரோத் இண்டஸ்ட்ரி ஒன்று இது, ரைட். ஹை லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஃபிக் டிசைன் அண்ட் ஃபீல்ட். ஸோ இதைத்தான் நீங்கள் இந்த படிக்க போகிறீங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட் தான் பார்த்தோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் கோர்ஸில் நீங்கள் முதலாவது நாலேஜ் எடுப்பீங்க, ஸ்கில்ஸ் எடுத்துக்கொள்வீங்க எங்கள்கிட்ட இருந்து. அண்ட் தென் அதே போல் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ரைட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டிப்ளமா சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி கிராஃபிக் டிசைனுக்கு டிப்ளமா சர்டிஃபிகேட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி இருக்கும். ஏர்னிங் என்று சொல்கிறது அது ஒரு அலாதியானது. ஸோ அதில் நீங்கள் படித்து தான் பார்க்கணும், நீங்கள் ஏர்ன் பண்ணி தான் பார்க்கணும். அதிலிருந்து டிஃபரெண்ட்டாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இடத்துல நாங்கள் 100% கேரண்டியாக இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் பண்ணிருக்கும். ஆல்ரெடி இப்போ கதைச்சவங்க அது மாதிரியானாக்கள் இருக்கிற ஒரு டிஸ்கஷன் குரூப் பண்ணிருக்கும். உங்களுக்கு அதுலேயும் ஜாயின் பண்ணி தேவையானதை டிஸ்கஸ் பண்ணியும் படிக்கக்கூடிய சான்ஸை நாங்கள் உருவாக்கி தருவோம். அதையும் விட மேலதிகமாக எங்கள்கிட்ட நீங்கள் கோர்ஸ் என் பண்ணும் போதும் 3 மந்த் இன்டர்ன்ஷிப் உண்டு எங்களோட கம்பெனி, ரைட். எங்கள்கிட்டே வந்து எங்களோட பிரான்ச்சுக்கே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் செய்யக்கூடிய அந்த ஒரு 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 என்வாயரன்மெண்ட் நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறோம். பிசிக்கலாகவும் செய்யலாம், அது ரிமோட் ஒர்க்காகவும் செய்யலாம். ரிமோட் ஒர்க் செய்கிறேன்னு சொன்னால் கண்டிஷன்ஸ் இருக்குது. பிசிக்கலாக வந்து எங்கள்கிட்ட நீங்கள் இன்டர்ன்ஷிப்பும் கூட முடிக்கலாம். கேண்டிக்கு வந்து என்ற விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதில் அச்சீவ்மெண்ட் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல் ஸ்டெக் எக்ஸ்பர்ட் ஆக போகிறீங்க, கிராஃபிக் டிசைனராக போகிறீங்க, எக்ஸ்பர்ட் ஆக போகிறீங்க. அல்லது நீங்கள் அந்த ஃபீல்டை விட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்து பிஸ்னஸ் மேன் ஆக போகிறீங்கன்னு சொன்னால் அப்படியும் அந்த ஃபீல்ட்லேயும் போகலாம். ஃப்ரீலான்சராக போகிறீங்கன்னு சொன்னால் அப்படியும் போகலாம். உங்களுக்கு கம்பெனிஸ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம், கிராஃபிக் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த பக்கம் போகலாம். அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படியே ஏர்ன் பண்ணி இன்றைக்கி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 5,000 10,000 சொல்லி இந்த கிராஃபிக் டிசைன் ஸ்கில்லையும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லையும் ரெண்டையும் கலபரேட் பண்ணி ஏர்ன் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 சொன்னால் 10 டேஸுக்கு வரும்போது 1 lakh 3 lakhs மந்த்லி ஏர்ன் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னு இல்லை. ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், யோசிங்க, பேரண்ட்ஸோட பேசுங்க. ஸோ ஸ்கில் நீங்கள் யூனிவர்சிட்டி பேசி டிகிரிக்கு மேலே டிகிரி முடிக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு ஹை லெவல் ஸ்கில் உண்டோ. ஸோ டிகிரிஸ் என்றது பேப்பர் குவாலிஃபிகேஷன்ஸ்ன்றது உங்கள்கிட்ட இருக்கத்தான் வேணும். இதை தாண்டி உங்கள்கிட்ட எப்படியான ஸ்கில்ஸும் இருக்கணும்ன்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரைட். இப்போ நாங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒர்க் ஷாப்லேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா ஒன்று தந்திருக்குது. நீங்கள் எங்கள்கிட்ட தான் படிக்கணும்னு நாங்கள் 100% சொல்ல மாட்டோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஃபிக் டிசைன் மாதிரியான ஸ்கில்ஸை படிங்க. நீங்கள் யார்கிட்ட படித்தாலும் பிரச்சனை இல்லை. ஒழுங்காக படிச்சு தரான்னு பாருங்கள், எப்படியான லெவலுக்கு உங்களை கொண்டு வராங்கன்னு பாருங்கள். ஆல்ரெடி அவங்கள்ட்ட படிக்கிறவங்கள்ட்ட ஃபீட்பேக்கை பாருங்கள். ஸோ அவங்களோட லெக்சரிங் ஸ்டைல்ஸை பாருங்கள், ரைட். அந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் தராங்களா இல்லையான விஷயங்களை பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து ஓகே அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு முடிவு எடுக்கலாம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இல்லையான்றதை இப்போ உங்களோட கையில் தந்திருக்கிறோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் உங்கள்கிட்ட கேட்கலாம். ஓகே.